வணக்கம் நேயர்களே, நாம் வசிக்கும் இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது, நிலவு பூமியை சுற்றி வருகிறது. இப்படி ஒன்றை ஒன்று சுற்றி வரும்போது சில சமயங்களில் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருகிறதுங்க. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி வருது, ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நிலவை பொறுத்த வரைக்கும் சுயமாக வெளிச்சம் கிடையாதுங்க. அதனால சூரியனோட வெளிச்சத்தை தான் நிலவு பொதுவாக பிரதிபலிக்குது. பூமி குறுக்க போய் அதை மறைக்கும் போது பூமியின் நிழல் நிலவு மேலே விழுகின்றது. அந்த நிழல் நிலவை மறைக்குது. இந்த நிகழ்வைத்தான் பொதுவாக சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணத்தை அனைவரும் பார்க்கலாம்னு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது. அதே நேரம் இது தொடர்பாக அவர்கள் கூறி இருக்கக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சையையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களில் இது பற்றி காரசாரமா விவாதங்களும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரி, 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த முழு சந்திர கிரகணம் பற்றிய தகவல்களை நாம் முதலில் பார்த்து விடலாம். செப்டம்பர் 7, அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த முழு சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கின்றது. இரவு 11:01 மணிக்கு ஆரம்பித்து 12:23 மணி வரை முழு சந்திர கிரகணம். அதாவது கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் 9:57 தொடங்கி விடுகிறது. ஆனாலும் கூட பகுதியாக தொடங்கி முழு சந்திர கிரகணமாக மாறுவது 11 மணிக்கு, சுமார் 11 மணிக்கு தான் முழு சந்திர கிரகணமாக தொடங்கி 12:20 மணி வரை சுமார் 82 நிமிடங்கள் வரை இந்த கிரகணமானது நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது பற்றி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இது வெறும் ஒரு வானியல் நிகழ்வு, ஒளியின் விளையாட்டு. இதை எல்லோருமே ரசிக்க வேண்டும், அது நம்முடைய கடமை என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்கள்லையும் இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கான சில ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் கண்களாலேயே இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் கண்களால் சந்தோஷமாக பார்க்கலாம், இது பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம்னு தமிழ்நாடு அறிவியல் இயக்கமானது சொல்லியிருக்கின்றது. இந்த முழு சந்திர கிரகணத்தின் போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது நிலவை பொறுத்த வரைக்கும் இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். ஆங்கிலத்தில் இதனை பிளட் மூன் என்று அழைப்பார்கள். வெளிநாடுகளில் பொதுவாக இது மாதிரியான பிளட் மூன் நிகழ்வுகள் பொதுவாக நிறைய நாடுகளில் தென்படும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அரிய ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகின்றது. சரி, இப்போ என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லும்போது, ரத்த சிவப்பு நிறத்தில் இது காட்சி அளிக்குது இல்லையா? அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் பொதுவாக இந்த ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நிலவை பார்த்து அச்சப்பட்டார்கள், பயமும் பதற்றமும் கொண்டார்கள். அதனால தான் மக்கள் வெளியே வரல, வீட்டை விட்டு வெளியே வரல. அதை பார்க்கும் துணிச்சலும் மக்களுக்கு அப்போது இருந்ததில்லை. ஆனால் தற்போது அது பற்றிய பயம் எதுவுமே தேவையில்லை என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கமானது சொல்லியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கர்ப்பிணிகள் உட்பட யாருக்கும் எந்த பாதிப்புமே ஏற்படாது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கர்ப்பிணிகள் கூட இந்த அரிய ஒரு வானியல் நிகழ்வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவியல் தான் நம்மை வளர்த்திருக்கின்றது, மூட நம்பிக்கை இல்லை என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கமானது மீண்டும் ஒரு முறை உறுதிவிட சொல்லியிருக்கின்றது. இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே வெறும் கண்களால் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அங்கேயே அமர்ந்து நீங்கள் சமைத்து கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குமே எதுவுமே ஆகாது. இதுவும் மற்றொரு வழக்கமான நாள் போன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திருநாவுக்கரசு அவர் அளித்த ஒரு பேட்டியில் கிரகணங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியில் நிறைய மூட நம்பிக்கைகள் பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, கோயில் நடையை சாத்துறது, வீட்டை கழுவுவது அப்படின்னு பின்பற்றக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கைன்னு விளக்கினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதை பற்றி ஒரு மித்து, ஒரு மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரகணத்தப்ப நம்ம வெளியில் வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, எந்த பாத்திரத்தையும் திறந்து வச்சிருக்கக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் நட சாத்துறது, அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை கழுவி விடுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸுமே இல்லை. அறிவியல்னா என்ன சொல்லுது? ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதற்கு எவிடன்ஸ் தேவை. எவிடன்ஸை மையப்படுத்தி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். ஹார்ட் அட்டாக் வந்தால் கோயிலுக்கா போகிறீங்க, மருத்துவமனைக்கு தானே போகிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கார். இன்னைக்கு நமக்கு ஒரு மாரடைப்பு வந்துச்சுன்னா உடனே நம்ம எங்கே போகிறோம்? எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல, எந்த சர்ச்சுக்கும் போகிறதில்ல, எந்த மாஸ்க்குக்கும் போகிறதில்ல. உடனே நம்ம எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஜோதிடத்தை நம்பினாலோ வேற எதையோ நம்பினாலோ நீங்கள் என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கக்கூடாது. ஆனால் மாரடைப்பு வந்தால் உடனே நம்ம எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அப்போ விஞ்ஞானத்தை நம்புகிறோம். மனிதனுடைய மனதில் விஞ்ஞானம் ஒளிஞ்சு கிடக்கு, அதை மாஸ்க் பண்ணுறாங்க.
இது மட்டுமா, சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் எத்தனை பேர்கிட்ட இது சம்பந்தமா டெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க? போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லைன்னு அவர் வெளுத்து வாங்கியிருக்கார். காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சதய நட்சத்திரக்காரங்களும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் வெளியில வரக்கூடாது. அது என்னது, சதய நட்சத்திரக்காரங்களும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் வெளியில வரக்கூடாது? இதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் வச்சிருக்காங்க, என்ன ரிசர்ச் வச்சிருக்காங்க, எத்தனை சதய நட்சத்திரக்காரங்கள்ட்ட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்ட்ட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? அதற்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ போற பக்கத்தில் சொல்லிட்டு போறாங்க. ஆனால் விஞ்ஞானம் அப்படி ஏத்துக்காது. ஒரு 1000 பேர்த்துக்கிட்டையாவது டெஸ்ட் பண்ணியிருக்கணும். 1000 பேர்த்துக்கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு அதை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும் பொழுது அது கன்ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க சொல்றது எந்த விதமான ஒரு எவிடன்ஸ் கிடையாது. இந்த நேரத்தில் இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானி கண்ணன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் இது பற்றி நாம் கேட்டு தெளிவு பெறலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், பொதுவாக இந்த கிரகணத்தின் போது கோயில்களின் நடையை சாத்துவதோ இல்லை வீட்டை சுத்தம் செய்வதோ வழக்கமாக காலங்காலமாக பின்பற்றப்படுகிறது. இருந்தாலும் இதை மூட நம்பிக்கை என்று சொல்லி இருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இது மக்களுடைய நம்பிக்கை பல ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்கிறது. இதை நம்ம ஒரேடியா மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி தள்ளுறதை விட, அந்த மாதிரி ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் கிடைச்சது அப்படின்னா சரி, இவங்க நம்பிக்கை சரியானதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாம அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அதாவது விஞ்ஞானிகள் என்றால் அவங்க ஆதாரம் தேவை. நாம சொல்ல எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாம ஏதாவது சொல்லணும். ஏன் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் நம்ம சொல்லணும். அதுக்கு நம்மிடம் ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஆமா, இந்த சமயத்துல நீங்க பயப்படுற மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் எதுவும் வரல, அதாவது அட்மாஸ்பியர் பொல்யூஷன் நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும் அப்படின்னா ஜனங்க அதை ஏத்துக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஆண்டாண்டு காலம் அவங்க முன்னோர்கள் வழி இருந்த கேள்விப்பட்டதை அவங்க நம்பி அதையே அவங்க பழக்கத்தில் கொண்டு வரும்போது இது மதம் சார்ந்த நம்பிக்கை, அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு மாதிரி, அதாவது நம்ம ஜனங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் நம்ம சொல்லலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. சார், சூரிய கிரகணம் மாதிரி இல்லாம இப்ப சந்திர கிரகணத்தின் போது பொதுவா ஆபத்தான அந்த கதிர்வீச்சு அபாயம் எதுவும் இல்லைன்னு சொல்லப்படுது. இதை 100% நம்பலாமா? இது ஆதாரத்தோட சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்பலாம். நம்ம ஆதாரம்னா சயின்டிபிக் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ணியிருக்கணும். நம்ம அட்மாஸ்பியரிக் ஸ்டடீஸ் இல்லைன்னா இந்த மூன் ரிலேட்டட் அப்சர்வேஷன், கிரவுண்ட் பேஸ்ட் அப்சர்வேஷன்ஸ், அப்படி இல்லைன்னா சேட்டலைட் அப்சர்வேஷன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது அப்சர்வேஷன்ஸ் பண்ணி அந்த அப்சர்வேஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். சார், நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ தான் மிக உயர்ந்த அறிவியல் நிறுவனம். நீங்கள் அந்த இஸ்ரோவில் பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கிறீங்க. இப்போ இஸ்ரோ விஞ்ஞானிகள் மத்தியில் இது மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கா, எப்படி சார்? இல்ல, தனிப்பட்ட முறையில மதம் சார்ந்த நம்பிக்கை ஒவ்வொருக்கும் இருக்கு. அதாவது கடவுள் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னா என்னுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கிறேன். பட் என்னுடைய வேலை சம்பந்தமான இது இந்த மாதிரி தான் எல்லாருமே இப்போ நம்ம ஏதாவது நல்ல ஒரு முக்கியமான காரியம் செய்யறோம் அப்படின்னா அது நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பிரார்த்தனை செய்வோம். பின்ன ஏதாவது கடவுளை வேண்டுறோம். இப்போ ஒரு லான்ச் இருக்கு அப்படின்னா இந்த லான்ச் நல்லபடியா முடியணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு நம்பிக்கை. நம்ம கடவுள் இருக்குன்னு நம்ம நம்புறோம் அப்படின்னா அந்த கடவுளுக்கு வேண்டிக்கிறோம். கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிற இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் கரெக்டா சரியா செய்யறோமா, எந்த இடத்துலயும் நம்ம பிழை எதுவும் நுழைய வாய்ப்பு இல்லாம நம்ம கரெக்டா பாத்துக்கிறோமா அப்படின்ட்டு அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. அதனால இது தனிப்பட்ட நபருக்கும் அந்த நம்பிக்கைக்கும் இது நம்ம சேர்த்து வச்சு பாக்குறது ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இஸ்ரோல நாம பார்க்க போனா இஸ்ரோ விஞ்ஞானிகளும் மற்ற இந்தியர்கள் போலதான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய திறமையும் காட்டி செய்யறோம். பட்
பேசிக் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியர்கள், சராசரி இந்தியர்கள் எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கு. அதனால நாம செய்யக்கூடிய காரியம் சரியா இருக்கு அப்படின்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நம்ம கடவுளை வேண்டித்தான் நம்ம செய்யறோம். சார், இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்போ ராக்கெட் லான்ச் பண்ணும்போதோ செயற்கைக்கோள்கள் நம்ம ஏவும் போதோ திருப்பதிக்கு சென்று அதனுடைய மாதிரிகளை வைத்து வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பொதுவாக செய்திகளில் பார்க்குறோம். இது தவிர என்ன வழக்கங்கள் பொதுவாக இஸ்ரோவில் பின்பற்றப்படுதுங்க சார்? எந்த ஒரு புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன்னாடியும் சரி, இல்லை முடிவடைந்த பிறகும் சரி? இல்ல சாதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப அவங்கவுங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏதாவது செய்வாங்க. இப்ப வந்து ஏதாவது நம்ம புது ஒரு முக்கியமான பகுதி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னா, ஒரு சிறுசா கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன பூஜை செஞ்சு அந்த அந்த சம்பந்தப்பட்ட டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க பூஜை செய்யணும் அப்படின்னா அவங்க செஞ்சு அனுப்புவாங்க. சில பேர் வந்து அது தேவையில்லை, நமக்கு வந்து ஜஸ்ட் ஃபிளாக் ஆஃப் பண்ணி அனுப்பலாம், எல்லாம் நல்ல விதமா முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து அந்த தனிப்பட்ட குழுவினருடைய நம்பிக்கையை பொறுத்தது. பட் இது வந்து யாரும் வேண்டாம்னு சொல்றது கிடையாது, இது செய்யணும்னு சொல்லி அவசியமும் சொல்லி சொல்றது கிடையாது. இது வந்து அவங்க விருப்பம். அது வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே போய் சப்போஸ் ஏதாவது ஒரு சூடம் ஏற்றி காட்டணும் அப்படின்னா அவங்களே போய் சூடம் வாங்கிட்டு வந்து, இந்தாங்க வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி சூடம் ஏற்றி காட்டிடுவோம் அப்படின்னு. இது பொதுவாக இருக்கிற நம்பிக்கை. இந்த மாதிரி அது வந்து நடக்கக்கூடிய விஷயம். யாரும் தடுக்கிறது கிடையாது, இல்லை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதும் கிடையாது. இது அவங்க தனிப்பட்ட இது. அது இஸ்ரோல பரவலா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை பொறுத்து தான் இது நடக்கும். ஸோ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் நிறுவன அளவில் வந்து கடவுள் வழிபாடு என்பது பொதுவாகவே காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது நமக்கு வந்து ஒரு லான்ச் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இஸ்ரோவின் தலைவர் வந்து லான்ச்சுக்கு முதல்ல போய் கடவுளை வழிபட்டு வர்றது அப்படின்றது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. அது இனிமேலும் அப்படியே இருக்கும். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கடவுள் நம்பிக்கைன்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம். இப்ப இதுவே வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ இதுவே வந்து கவர்மெண்டே கூட அந்த மாதிரி இருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய $1 நோட்டுல, கரன்சி நோட்ல பாத்தீங்கன்னா, திருப்பி பின் சைட்ல பாத்தீங்கன்னா வி பிலீவ் இன் காட் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்பவும் அந்த கரன்சி புழக்கத்துல இருக்கு. இப்போ அமெரிக்கர்கள் சொன்னா அது அவங்க ஏத்துக்கிறாங்க, கடவுளை ஏத்துக்கிறாங்க. அப்ப நாம சொல்றது தப்பு, நாம அதை அது இல்லாம நாம தனியா சொன்னா அது சரியில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து, இது கடவுள் நம்பிக்கைன்றது அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா அவங்கவுங்கள தனிப்பட்ட நம்பிக்கை தான். அதை தாண்டிதான் நம்ம எது செய்யணும் அப்படின்றது அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய எண்ணம். இப்ப கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்கன்னா நீங்க அது கொண்டு நீங்க ஏத்துக்கலாம். நான் வந்து அக்கல் நம்ம வந்து யாருடைய நம்பிக்கையும் நம்ம வந்து தவறுன்னு சொல்றது கிடையாது. நமக்கு என்ன வேணும், அது ஒரு நிறுவனம், ஒரு இஸ்ரோ மாதிரி ஒரு நிறுவனத்துல என்ன வேணும்னா செயல்பாடு சரியா இருக்கணும், திட்டங்கள் சரியா நடக்கணும், வெற்றிகள் இலக்கு நோக்கி சரியாக நிர்ணயித்து அதை வந்து நம்ம வந்து அதை சாதிக்கணும். இதுக்கு என்ன உண்டோ அது வந்து நியாயமான முறையில உங்க நம்பிக்கையை வைத்து உங்க திறமையை வைத்து செய்யணும். இதுதான் நமக்கு வந்து தேவையானது. நம்ம வந்து சொல்லுங்க. பொதுவாக இப்ப சந்திர கிரகணத்தின் போது நம்ம சில விஷயங்களை காலங்காலமா தவிர்த்துக்கிட்டு வரோம். இது பத்தி பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது உதாரணத்துக்கு கர்ப்பிணிகள் வந்து வெளியில போகக்கூடாது அப்படின்னா, அவங்க போறதுனால எது தீங்கு விளைவிக்காதுன்றது நம்ம வந்து ஆதாரம் இருந்ததுன்னா அதை வந்து நான் சொல்லலாம். ஆதாரம் இல்லாம நீங்க போங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து புரியாது. ஜனங்களுக்கு வந்து ஏன் இப்படி சொல்றாங்க, ஒருவேளை இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை போல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுவே நம்ம வந்து இப்போ அந்த டைம்ல வந்து ஏதாவது ஸ்டடீஸ், ஏதாவது ரிசர்ச் அந்த மாதிரி பண்ணி அந்த ரிசல்ட் இருந்ததுன்னா பாருங்க, இந்த மாதிரி மேலை நாட்டிலேயோ இல்லை இங்க இந்தியாலேயோ இந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு காட்டி நம்ம இந்த ரிசல்ட்டை காட்டி நம்ம சொன்னோம் அப்படின்னா ஜனங்க அதை வந்து ஏத்துக்குவாங்க. சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை 25 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த முழு சந்திர கிரகணம் பற்றிய அந்த நம்பிக்கைகள் அது புதிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பா சொல்லணும்னா இந்த சர்ச்சைக்கு மற்றும் ஒரு காரணம், அதாவது பித்ருபக்ஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்து நாட்காட்டியில மூதாதையர்களை நினைவு கூர்ந்து கௌரவிப்பதற்கான ஒரு காலம் மொத்தம் ஒரு 16 நாட்களாக நம்பிக்கை நிலவுது. இந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி தான் இந்த கிரகணத்தோட தான் இந்த காலம் தொடங்குது. அதனால இந்த நேரத்தில் பலர் புதிய திட்டங்கள் அல்லது கொண்டாட்டங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கின்றது. புதிய ஒரு விஷயத்தை எல்லாம் தொடங்காம மூதாதையரை வணங்குவதில் அதிக கவனம் செலுத்துவார்கள்னு காலமாக நம்பப்படுகிறது. சந்திர கிரகணத்தோடு இது சேர்ந்து வருவதுதான் இந்த இடத்துல கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அறிவியல்ல ஆர்வம் இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீகத்தில் ஆர்வம் இருந்தாலும் சரி, செப்டம்பர் 7 முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நீண்ட காலம் மறக்க முடியாத ஒரு இரவாக அன்று இருக்கும். ஏன்னா அந்த முழு சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிக்கும்படியான ஒரு நேரமும் அப்போது கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.